ஏகப்பட்ட காய் பிடிச்சிருக்கு. இந்த மரத்துக்கு பேர் பெர்சிமான். இது இங்கே யூஎஸில் ஃபேமஸான மரம். ஒரு சின்ன கார்டன் அப்டேட். இது என்னென்னா ஃபிக் ட்ரீ. இதுலேயும் நிறைய காய் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து இப்போ பார்க்குறது செரி ட்ரீ. செரி ட்ரீ இந்த வருஷம்தான் வச்சுருக்கோம். இந்த செரிக்கு பேர் ஸ்டெல்லா செரி. பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஆப்பிள் ட்ரீ. பார்த்திங்களா, தலைவர் நல்லா காய்ச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள் மரம். அதுக்கு அடுத்தது இது ஒரு ஆப்பிள் மரம். இதில் இந்த பக்கமே எல்லாம் காய்ச்சி தொங்குது. இது ஒரு குட்டி ஃபிக்கு மரம் தான், ஆனால் இன்னும் ஒன்றும் வரல. இதுலேருந்து வர ஃபிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும் இந்த ஃபிக்கு. அது சின்ன சின்ன காயாக தான் வரும். இது பீச். இதுதான் பீச் ட்ரீ. இப்படிதான் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். சின்ன மரம் தான், ஆனால் அதிலே வந்து 5 அடிக்கு தான் இருக்குது மரம். பட் ஆனால் அதிலே நல்லா காய் வருது. இது வாழை, நிறைய கன்று வச்சுருக்கு வாழை. அப்புறம் இது வந்து பேர் ட்ரீ. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காரு பேர் இந்த வருஷம். இது ஆனால் நல்ல ஹைட்டான மரம். பியூர் 9 அடி 10 அடிக்கு இருக்குது. 10 அடி ஹைட்டில் இருக்குது இந்த பேர் ட்ரீ. இதான் முதல்ல வாங்கி வச்ச மரம். அடுத்து இங்கே வாழைப்பழம் வருதோ இல்லையோ, ஆசை தீர வாழை இலையில சாப்பிட்டுக்குவோம். இந்த இலையெல்லாம் பின்னாடி பார்த்தா அப்படி ஒரு ரெட்டு ஷேடு இருக்குது. இது ஏதோ ஒரு டைப்பான வாழை போல். இது வந்து செரி இல்லை, இது வந்து ப்ளம் ட்ரீ. ப்ளம்முக்கும் எங்களுக்கு தான் ராசியே இல்லை. எத்தனை தடவை ப்ளம் வாங்கி வச்சாலும் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஆனால் இந்த ஊர் மண்ணுக்கு ப்ளம்மு சூப்பராக வரும்னு சொல்கிறாங்க, ஒன்றும் வரலை. அதுக்கப்புறம் இதுவும் வாழை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாடியஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பூ பேர். அழகாக மேலே டாப்பில் மட்டும் பூ வரும். ஸோ இது ஒரு சின்ன கார்டன் பெட்டு. இந்த கார்டன் பெட்டில் இருந்து தான் இன்றைக்கி ஒரு கார்லிக் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த அதையும் நான் காமிக்கிறேன். தக்காளி செடி, இது என்ன செடின்னே தெரியல. போட்டது ஒன்று வரது ஒன்றா இருக்குது. சரி வரட்டோன்னு விட்டாச்சு. இந்த கார்டன் பெட்டில் ஒரு அழகான பூ பூத்திருக்கு. அப்படியே அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தால் இதுக்கு பேர் வந்து லேம்ப் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கூஸ் ஃபுட் லேம்ப் குவார்ட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா அழகான ஒரு பர்பிள் ஷேடோடு இருக்குது. இன்னும் இது சமைச்சு சாப்பிட்டு பார்க்கல, ஒரு தடவை ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த வரிசையில் இருக்கிறது வந்து ஓக்ரா. முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரிட்ஜ் கார்டு, அது பிட்ரு கார்டு. இந்த பக்கம் தக்காளி, அதுவும் வாலண்டியர் பிளான்ட்டு. இது மணத்தக்காளி கீரையோன்னு சந்தேகத்தில் வச்சுருக்கேன், தெரியலை, வந்தால் தான் தெரியும். இது ஒரு
இது பார்த்திங்கன்னா கேனா லில்லின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டு. அதுக்கு கீழே இங்கே இருக்கிறது வந்து முடக்கத்தான் வைன், பலூன் வைன், முடக்கத்தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு கொடி வெரைட்டி. இதுக்குள்ளெல்லாம் என்ன வருதுன்னு எனக்கே தெரியல. இது வந்து மலபார் ஸ்பினச்சு. அடுத்து இது வந்து பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, அது என்னன்னு தெரியல. இது சித்தி சாமந்தி, நம்ம இந்தியாவில் கிடைக்கிற வெரைட்டி. இது சித்தி சாமந்தி. அடுத்து இங்கிட்டு கூடி பார்த்தா இங்கேயும் ஒரு வாழை வச்சுருக்கோம். இந்த இடம் ஏனே தெரியல, இவ்வளோ சதசதான் இருக்குது. சரி, அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிப்போன்னு சொல்லி இங்கே வாழையாக வச்சாச்சு. சரி, வாழைக்கு இங்கே நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுட்டோம். எப்போ பார்த்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. எனக்கு வீட்டோட சைடு இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூபெர்ரி பிளான்ட் வச்சுருக்கோம். இந்த ப்ளூபெர்ரி பேர் வந்து ரேபிட்டை ப்ளூபெர்ரியா. ப்ளூபெர்ரி பேர் ரேபிட்டை ப்ளூபெர்ரி. பிரைட்வெல் ப்ளூபெர்ரின்னு ஒன்று வாங்கினோம், அது ஆனால் வரல, செத்து போச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். அவ்வளோதான் எங்களுடைய சின்ன தோட்டம். ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கு. ஒரு முக்கியமான செடியை காட்ட மறந்துட்டேன். அதுதான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரீமாக எங்களுக்கு வந்து காய் கொடுக்குது. கிலோ கணக்கில் கொடுக்குது காய் ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கும். அந்த செடி என்னன்னு பார்த்துடலாமா? இதுதான் அந்த செடி. இதுக்கு பேர் வந்து பர்பிள் ஹயாசின்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பர்பிள் அவரை தான். ஆனால் அவ்வளவு காய் கொடுக்குது இங்கே. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நடுவுலையே வந்து பச்சை அவரையும் இருக்குது. பட்டு பச்சை அவரை வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. அந்த செடி ரொம்ப வாடி போயிடுது. இது இந்த பர்பிள் அவரை வந்து தண்ணி ஊற்றுறோம், ஊற்றலை, எது பண்ணுறோம், பண்ணலை, அதை பற்றிலாம் அது கவலை இல்லை. அது பாட்டுக்கு வந்துடுது. வருஷம் இதே இடத்துல இந்த அவரை வந்து எங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சரி, நாங்களும் அப்படியே விட்டோம். இதுக்கு நடுவில் ஒரு தக்காளி செடி ஒளிஞ்சி மறைஞ்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வருமானு தெரியல, அதான் தக்காளி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொடிக்காக இப்படி ஒரு கம்பை ஊனி விட்ருக்கோம். இப்படி ஒரு மெட்டல் இதை ஊனி விட்ருக்கோம். அது பாட்டுக்கு பிடிச்சி ஏறட்டோன்னு சொல்லி. பச்சை அவரையவே காணுங்க. அது என்னன்னு தெரியல, இது என்னன்னே தெரியல. இது வாலண்டியராக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து உட்டு சாரல் சொல்கிறாங்க. அந்த ஒரு மஞ்சள் கலரில் குட்டி குட்டி பூ இருக்குது இல்லையா, இது வந்து உட்டு சாரல்னு சொல்கிறாங்க. அது கிடையாது, இந்த குட்டி குட்டி பூ. அது இது வந்து பார்த்திங்கன்னா லெமனி ஃப்ளேவரோடு இருக்குமா. இதெல்லாம் இங்கே அமெரிக்கன்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, எடிபிள் வீடுன்ற பேரில். சரி, நமக்கு தான் பயமாக இருக்குது, எதையா சாப்பிட்டு எதாவது வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. உங்கள்கிட்ட கூடயும் அவரை தான் இங்கே பாருங்கள், தோட்டத்தில் கண்ட மேனிக்கு அங்கேயும் இங்கே நடப்பாதையெல்லாம் வளர்ந்துருக்கு அவரை. அவ்வளோதான், இதான் எங்கள் தோட்டம் அப்டேட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.